சிஸ்டம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பெரிய சொதப்பல். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயே வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வச்சுட்டு நம்ம டிப் பண்ணிக்கலாம். போச்சே சோனமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு போங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னோடய பழைய சிஸ்டமை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம். எதுக்காகனா, எனக்கு வந்து இந்த 4K வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த சிஸ்டம் வந்து நான் வாங்கி ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும். ஆமாம், 2.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பில்ட் பண்ணியிருந்தேன். பில்ட்னால் ரொம்ப பேசிக்காக தான் பில்ட் பண்ணியிருந்தேன். இதில் என்ன பேசிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னா, i3ல 10th ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து MSIயில் வந்து 510 Pro E அந்த மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 8GB ரேமு, ஒரு நார்மல் இன்டர் ஃபேனு. ஸோ அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற பேசிக்கான கான்ஃபிகரேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் வந்து 550 வாட்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா இதை வந்து நான் சர்வராக வச்சுருந்தேன். இப்போதைக்கு இதில் வந்து எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு ப்ளஸ் சர்வராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 1TB ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் 240GB SSD. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஸோ இந்த கேபின்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வாங்கும் போது நான் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது அப்கிரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் தான் நம்ம கேபின்மே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி ஒரு கேமிங் பிசி மாதிரி, அதாவது ஒரு RGBலாம் வர்ற மாதிரி நம்ம கேபினே வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் எம்டியாக தான் இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. வெறும் எம்டியாக தான் இருக்கும், உள்ளே ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணிங்கன்னா இந்த கேபினில் இருக்கிற லைட் மட்டும்தான் க்ளோ ஆகும். மற்றபடி ஜஸ்ட்டு பேசிக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் தான். 4K வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுற அளவுக்கு என்னெல்லாம் மஸ்ட்டு அதை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். என்னோடய இன்டென்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் அதிகமாக போயிடக்கூடாது, அது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற பழைய திங்ஸை வந்து மேக்ஸிமம் நான் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ என்னெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பட் பார்க்கலாம் என்னெல்லாம் வந்து நம்ம உள்ளே அப்டேட் பண்ண போகிறோம், எதெல்லாம் உள்ளேருந்து வெளியில் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணாத விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு இந்த மானிட்டரே எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. இது வந்து 22 இன்ச்சு, 22 20 ஏன்னா வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு, 2.5 இயர்ஸ் ஆச்சுல, தெரியல. சரி, ஓகே, 22 இன்ச்சு IOMIயில் வந்து 22 இன்ச்சு மானிட்டர் இருக்குது. ஸோ இதுவே எனக்கு எனஃப் போதும், இப்போதைக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் டச் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிராஃபிக் மெமரி தான். அதனால் வந்து நம்ம ஒரு கிராஃபிக் கார்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜிகாபைட்டுங்கிற பிராண்டில் வந்து RTX NVIDIA 3060 12GB வந்து கிராஃபிக் கார்டு வந்து ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸுங்க. நம்ம வந்து எடிட்டிங்க்கோ இல்லை ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இதை வந்து நம்ம 12GBயில் வந்து 3060 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி ஒரு 8GB ரேம் இருக்குது. நான் அது கூட வந்து ஒரு 16GB ரேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா, நம்மளால் 2 ரேமுமே யூஸ் பண்ண முடியாது, ரெண்டுமே சேம் டைமில் யூஸ் பண்ண முடியாது. அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சோர்ஸு. இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். பட் நம்ம வந்து லாங் டைம் ஒர்க் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஸ்பீடில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ஸ்பீட்லேயே எண்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு நல்ல கூலர் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்காக நம்ம வந்து லிக்விட் கூலர் ஆன்டி ஸ்போர்ட்ஸில் வந்து ஐஸ்ஃப்ளோ 360 ARGB அப்படிங்கிறது வந்து மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை மட்டும்தான் இதுக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது, பண்ணலாம். ஆனால் அந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு நமக்கு என்ன தேவை, ஒரு 4K வீடியோஸ் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம், அதை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மிட் ரேஞ்சில் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்தராக அதை தாண்டி நம்ம வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு 50% அப்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிட்டே இருக்கிற அந்த பழைய சிஸ்டம் வந்து ஒரு 50% வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அப்படியே ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நிறைய விஷயம் அப்டேட் பண்ணலாம். மானிட்டர் கூட நம்மளால் அப்டேட் பண்ணலாம். மானிட்டர்லாம் வந்து இன்னும் நல்ல ப்ரீமியமாக சேம் ஒயிட் கலரில் நல்ல ஒரு IPS பேனலோட நல்லா போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நம்ம பார்க்குற ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், பஞ்சியாக நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் வந்து மஸ்ட் இல்லைல்ல, நமக்கு அது இருந்தால் தான் நம்ம அந்த விஷயத்தை பண்ண முடியும்
அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு என்ன தேவை, இது இருந்தால் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணும்போது தான் தெரியும் இதுலேருந்து என்னத்தெல்லாம் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும். ஸோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறையா விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த ப்ராசஸில் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறது கூலரை வந்து நம்ம உள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த கூலரை உள்ளே இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பழைய இன்டெல் ஃபேனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது பேசிக்கான ஃபேன் தான். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு கூலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து 2 பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்டெலுக்கு, இன்னொன்று வந்து ஏஎம்டிக்கு. ஸோ நமக்கு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த லிக்விட் கூலர்லேயே வந்து இந்த மாதிரி 2 பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எது நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இதுதான் வந்து இன்டெலுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்து பேக் சைடில் வந்து அதை பண்ணணும். மதர் போர்டில் வந்து பேக் சைடில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே நம்ம பேக் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மதர் போர்ட்லேயே வந்து ஹோல் எல்லாமே இருக்குது. கரெக்டாக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயே வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ளே வந்து நம்ம அந்த கூலரை வச்சு, கூலரோட ஹெட் இருக்கு இல்லையா, பம்ப்பு, அந்த பம்பை வந்து நம்ம இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இது ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கூலரை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபர்தராக 1 பை 1 நம்ம பண்ணலாம். நம்ம வந்து மேலே டாப்பில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் போச்சே, சோனமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. போங்க, எந்த சைடுமே செட் ஆகாது போலையே. ஐயோ, பெரிய மிஸ்டேக். இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற கூலரோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது, கேபின் வந்து சின்னதாக இருக்குது. இதில் வந்து ஆமாங்க, இதில் வந்து நம்ம டூயல் ஃபேன் தான் செட் பண்ண முடியும் போல். இது வந்து ட்ரிபிள் ஃபேனு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த இது இருந்துச்சு, யோசித்தேன் டூயல் ஃபேன் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம அப்டேட் பண்ணுறமே கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணிக்கலாமே, ப்ரைஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வரலை அப்படிங்கிறதுனால ட்ரிபிள் ஃபேன் வாங்கிட்டேன். ஆனால் ட்ரிபிள் ஃபேன் வந்து இதுக்கு மேட்ச் ஆகலை. இப்போ வேறு எதுனா கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஏதோ ஒன்று மாடிஃபை பண்ணி ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது போலையே. ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த சைடுமே வைக்க முடியாது. ஃப்ரண்ட்லேயும் வைக்க முடியாது, டாப்லேயும் வைக்க முடியாது. வேறு ஆப்ஷனே இல்லை, கேபின் தான் மாற்றி ஆகணும். ஏன்னா இதையும் நம்மளால் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. பேக்கிங் எல்லாமே பிரித்தாச்சு. என்னங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பெரிய அணைக்கட்டாக இருக்குது. பட்டு வேறு ஆப்ஷனே இல்லைங்க, இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே சரிங்க, சரி கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம்.